நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன் காணலாம். இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 20/10/2026 அன்று கடகம் ராசியிலிருந்து அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். 13/2/2027 வரை சிம்மம் ராசியில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். 20/12/2026 அன்று குரு வக்கரம் ஆரம்பித்து பின்னோக்கி செல்கிறார். இந்த குரு அதிசார பெயர்ச்சியின் மூலம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்னொரு 50 நாட்கள் வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே குருபகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு 7/10 அதிபதி 2வது வீட்டிலே உச்சமாக செல்கிறார். மிதுன ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே குரு உச்சமாக செல்லும் போது 12 வருடங்களுக்கு பிறகு பல கோடி ரூபா பணம் சம்பாதிக்கலாம். வேலை உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் பல கோடி ரூபா பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து வேலைக்கு போய் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட சேமிப்பு வருமானம் உயரும். இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்டிக்கலாம், புதுசாக வண்டி வாங்கி தொழில் தொடங்கலாம். 2வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்துக்கலாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். இன்னொரு 50 நாட்கள் மிதுன ராசி என்பதற்கு குரு பலன் இருக்கு. குரு பலன் இருக்கும்போது தான் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும். குரு பலன் இல்லை அப்படின்னா நாம் பல கோயிலுக்கு போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு உளுந்து வேண்டனாலும், பல கோயிலுக்கு போய் பரிகார பூஜைகள் செய்தாலும் தெய்வம் நமக்கு துணை நிற்காது. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய குருவாக சிம்மம் ராசியில அடுத்த 120 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். மிதுனம் ராசிக்கு 3வது வீட்டிலே குரு செல்வது பெரும்பாலும் நன்மை தான். உங்களுக்கு 7வது வீட்டை குருபகவான் பார்வை செய்வார். குருவுடைய 5ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தின் மேல் விழும்போது வாழ்க்கை துணை வழியில், நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் மிதுனம் ராசி என்பதற்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் ஆதரவும் கிடைக்கும். 3வது வீட்டிலே கோச்சாரத்தில் குருபகவான் செல்லும் போது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, வேலைக்கோ தொழிலுக்கோ திருமணத்திற்கோ நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வதற்கு பல பேர் கை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உதவிக்கு பல பேர் வருவாங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கெட்ட நண்பர்களும் வருவாங்க. உங்களை தகாத வழியில், கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போய் உங்களை கெடுப்பதற்கும் கெட்ட நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வருவாங்க. அடுத்த 120 நாட்கள் மிதுனம் ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே தைரிய வீரிய குருவாக செல்லும் போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் விவகாரங்களின் மூலம் இரு குடும்பங்களுக்குள் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை உண்டாக்கும். செல்போனில் எதிர்பாலினர்களிடம் செல்போனில் அதிக நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. 3வது வீட்டிலே குருபகவான் செல்லும் போது செல்போன் மூலம் தகராறு பிரச்சனைலாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் வீட்டில் குருபகவான் செல்லும் போது திருமணமான தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, அன்பு அனுசரணையாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தரை இவங்க குடும்பத்தை அவங்க தப்பாக பேசுறது, அவங்க குடும்பத்தை நீங்கள் தப்பாக பேசுறது, இப்படி மாற்றி மாற்றி குறை சொல்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதனால் மாமனாரிடம் மாமியாரிடம் மிதுனம் ராசி என்பவர்கள் மரியாதை குறைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். மாமனாரும் மாமியாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை போய் பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை 3வது வீட்டிலே செல்லக்கூடிய குரு ஏற்படுத்தி விடும்.
மிதுனம் ராசிக்கு 3வது வீட்டிலே அதிசாரமாக அடுத்த 120 நாட்கள் குருபுகான் செல்லும்போது நீங்கள் வந்து அரசு சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு மூலம் ஒரு உதவி கிடைக்கணும். இப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். அரசியல் கட்சியில் போய் சேரணும், அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அரசியல் கட்சியில் போய் சேரலாம். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா சிம்மம் வந்து ஒரு அரசியல் ராசி. பூர்வீக சொத்துக்கள் பாகபரிணம் செய்யக்கூடியவர்கள் பூர்வீக சொத்துக்களை பாகபரிணம் செய்து கொள்ளலாம். அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் பூர்வீக சொத்துக்களை பாகபரிணம் செய்து கொள்ளலாம். மிதுனம் ராசிக்கு 3வது வீட்டிலே குருபுகான் செல்லும் போது அப்பா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசகராக நல்ல வழிகாட்டக்கூடியவராக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனை ஐடியா கேட்டு மிதுனம் ராசி என்பவர்கள் செயல்பட்டீங்கன்னாவே அதிசார குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையலாம். 3ஆம் வீட்டில் குருபுகான் செல்லும் போது தங்க நகைகள் எடுக்கலாம். உங்களுக்கோ அல்லது உங்கள் மகன்களுக்கோ அல்லது உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கோ கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கலாம். கோவிலில் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் நீங்கள் வந்து செய்து முடிக்கலாம். மிதுனம் ராசிக்கு 3வது வீட்டிலே குருபுகான் செல்லும் போது இந்த 120 நாட்கள் வேண்டுதல் காரியங்கள், கோவில் திருப்பணிகள், அன்னதானங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உதவி செய்யலாம். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டிக்கலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். 3வது வீட்டிலே குருபுகான் செல்லும் போது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். 3ஆம் வீட்டில் குருபுகான் செல்லும் போது இருதயம் நுரையீரல் சார்ந்து இருதய வலி வருது, நுரையீரல் வலி வருது, சரியாக மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் 3ஆம் வீட்டில் குருபுகான் செல்லும் போது மிதுன ராசி என்பவர்கள் குடும்பத்தில் ஏற்படும். அப்போ வந்து உடனே நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கணும். பிபி, பிரஷர், சர்க்கரை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் அடிக்கடி உடம்பை வந்து செக்அப் பண்ணிக்கணும். அதிசாரமாக 3வது வீட்டிலே குருபுகான் செல்லும் போது மிதுனம் ராசி என்பவர்கள் வீட்டு மனை, விவசாய நிலம், பழைய வண்டி வாகனங்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். குருபுகானுடைய நேர் 7ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் குருபுகானுடைய நேர் 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பெற்றோர்கள் ஆலோசனை, பெற்றோர்களுடைய அறிவுரை கேட்டு பெற்றோர்களுக்கு பயந்து மதிப்பு கொடுத்து மிதுன ராசி என்பவர்கள் நடந்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு. குருபுகானுடைய 9ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. தேவையில்லாமல் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது, பொழுதுபோக்காக இருப்பது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். 3லே குரு செல்லும் போது அதிசாரமாக படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். இல்லைன்னா வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி. 3லே குரு செல்லும் போது வேலை பார்க்கக்கூடியவர்களும் வேலையில் வந்து கவனமாக இருக்கணும். இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறது, அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வர்றது. வேலையை மாற்றினீங்கன்னா உங்கள் வருமானம் குறையும். மிதுனம் ராசி என்பவர்களுக்கு 3வது வீட்டிலே குரு நின்று 11வது வீட்டை பார்வை செய்யும்போது பழைய வண்டி வாகனங்கள் தான் மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். தங்க நகைகள் எடுக்கலாம். ஒரு 120 நாட்கள் நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு சுத்தாமல் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா நல்ல தைரியம் மிதுனம் ராசி உங்களுக்கு ஏற்பட்டு சிறப்பாக செயல்படுவீங்க. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்களாக மாற்றுவீங்க. ஊருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்த 120 நாட்கள் மிதுனம் ராசி என்பதற்கு இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.